சிறப்பு அழைப்பாளராக இங்கு வருகிறது. நான் கூட அவருடைய சித்தப்பா பேசுவதை கேட்டிருக்கிறேன். அவர் பேசியதை இதுவரை நான் நேரடியாக கேட்கவில்லை. ஆனால் ஒரு இஸ்லாமிய சகோதரராக இருந்தாலும் கேட்டனுக்கு ரொம்ப பிடித்தவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள். ரொம்ப ரொம்ப அவருக்கு பிடிச்சவங்க அவர்தான். இந்த நேரத்திலே, இந்த இரவு நேரத்திலே அழுங்காமல் குழுங்காமல் அத்தனை செய்திகளையும், கேட்டனுடைய கொள்கைகளையும், கோட்பாடுகளையும், எதிர்கட்சியினுடைய ஆளுங்கட்சியினுடைய செய்திகளையும் இங்கே பறைச்சாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாநில மீனவருடைய துணை செயலாளர் அருமை சகோதரர் நிஜாமுதீன் அவர்களே, உங்கள் அத்தனை பேரும் எனக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி துவங்கிய நாள் 2005 செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை என்று காலை 9:15 மணி துவங்கிலே இந்த இயக்கத்தை கேப்டன் அவர்கள் துவங்குவதற்கு முன்பாக 2000 பிப்ரவரி 12ஆம் தேதி அன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகம் துவங்குவதற்கு முன்பாகவே ஒரு இயக்கத்தினுடைய கொடியை ஒரு ரசிகர் மன்றத்தினுடைய கொடியாக கொடுத்து, இந்த கொடியை ஊரெங்கும் போய் நீங்கள் ஊராட்சி முழுவதும் ஏற்றுங்கள் என்று தன்னுடைய தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு, ஈர்த்த தொண்டர்களுக்கு கொடுத்து, இந்த கொடி ஒரு நாள் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய செங்கோட்டையை ஏற்றக்கூடிய கொடி என்று நம்பிக்கை ஊட்டி எங்களிடத்திலே கொடுத்த தலைவர் நம் தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞர். இந்த கொடி கொடுத்த நாள் பிப்ரவரி 12, 2000. 2000 2005 வரை இந்த கொடியை ஊராட்சியா போய் இந்த தீப கொடிக்கு ஒரு விளக்கம் சொன்னா அது ஒரு அரை மணி நேரம் ஆகும். இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி செய்கிறது எங்கள் திராவிட மாடல் ஆட்சி என்று மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் பேசி வருகிறார். அவருடைய முதல்வரும் பேசி வருகிறார். அமைச்சர் பெருமக்களும் பேசுகிறார். உண்மையாக சொல்ல போனால் திராவிடம் என்பதை இந்த நாட்டிலே விதைத்து சென்ற பெரியாராகட்டும், அண்ணாவாகட்டும், நெடுஞ்செழியனாகட்டும், எத்தனையோ பெருந்தலைவர்கள் எல்லாம் உருவாக்கிய அந்த இயக்கம், அந்த இயக்கத்துடைய கொள்கைகள், கோட்பாடுகள் இன்று காற்றிலே பறந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு முழுக்கம் போகட்டும். ஆனால் திராவிடம் என்று ஒரு காலத்திலே சொன்னால் கருப்பு, அது நடுமையத்திலே சிவப்பு என்று இருந்ததை கருப்பும் சிவப்பு என்று அண்ணாவர்கள் அந்த இயக்கத்தை துவங்கிய பிறகு திராவிடம் என்று சொன்னால் சாமி கும்பிடாதவர்கள். அந்தியூர் செல்வராஜ் என்ற ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் ஸ்ரீகுண்டத்திலே இறங்கினார் என்பதற்காக அவருடைய பதவியை கலைஞர் அவர்கள் பறித்தவர். திராவிடம் சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்த காலம் ஒன்று. ஆனால் திராவிடத்திற்குள்ளே கீழே கருப்பும் மேலே சிவப்பும் நடுமையத்திலே ஒரு மஞ்சள் வட்டத்தை, ஆன்மீகத்தை புகுத்தி அந்த ஆன்மீகத்திலே பகுத்தறிவு தீபத்தை கொடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் கேப்டன் அவர்கள். அந்த தீபத்தை தந்தை பெரியார் அவர் கொடுத்த அந்த பகுத்தறிவு தீபத்தை நடுமையத்திலே கொடுத்து அந்த தீப கொடியை ஏற்றுதல் சொல்லும் போது சொன்னார், கேப்டன் இதுக்கு என்ன அர்த்தம், நாங்கள் என்ன சொல்றது சொன்னார். இந்த கொடி எங்க பிறந்தாலும் அந்த இடத்துல இன்னைக்கு ஜாதி சங்கடம் ஆரம்பிக்கிறாங்க, ஜாதி கட்சிக்கு வருதுப்பா. இது நம்முடைய நாட்டுக்கு, நம்ம தமிழகத்துக்கு உகந்தது அல்ல. ஆகையால் இந்த கொடி எங்கெங்கே இந்த தீப கொடி பறக்கிறதோ அங்கே இருப்பவர்கள் ஜாதி சமயம் மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை பறைச்சாற்றுவதற்காக தீப கொடி ஏற்று சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வந்தது. இன்னைக்கெல்லாம் நம்மளும் அவங்க சகோதரர்கள் 2-3 கூட்டணி அமைச்சு நம்ம வந்து தேர்தலில் போட்டி போட்டோம். அது வேற விஷயம், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம், டைம் இல்லை. ஆனால் இந்த தீப கொடியை கொடுத்து 5 வருடம் கழித்து நமக்குன்னு ஒரு கட்சி வேணும்னு கேட்டோம். அந்த கட்சியில் வேணும்னு சொல்லும் போதுதான் 2005 செப்டம்பர் 14ஆம் தேதி இந்த தீப அதாவது கொடியை நான் பிறந்த மதுரை மண்ணிலே ஒரு மாநாடு அறிவித்தார். கட்சி ஆரம்பிக்கிறதுனா எல்லாரும் மண்டபத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. முதல்ல கட்சி பேர் அறிவிப்பாங்க, மண்டபத்தில் கூட்டம் போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் மாநாடு நடத்துவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மற்ற உலகத்திலேயே ஒரு மாநாட்டை அழைத்து, தொண்டர்களை அழைத்து, மாநாட்டிலே விருந்தளித்து, விருந்துக்கு பின்பு ஒரு மாநாட்டு திடலிலே 26 லட்சம் தொண்டர்களை அழைத்து, உலகமெங்கும் இருக்கின்ற தமிழர்களை அழைத்து ஒரு மாநாட்டை நடத்தி, அந்த மாநாட்டு திடலை 26 லட்சம் தொண்டர்களை வரவழைத்து கூட்டம் நடத்தி மாநாடு நடத்தி ஒரு கட்சியின் பெயரை தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய
தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மீண்டும் சொல்கிறேன், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று பறைசாற்றிய தலைவர் நம்முடைய தலைவர் கேப்டன் அவர்கள். அன்றைய நாள் நம்ம இங்க வந்து டிவி, சன் டிவி தவிர வேற எந்த டிவி கிடையாது, தூர்தர்ஷன் இருந்தது. எதையும் செய்தி வரல, தமிழ்நாட்டில் எந்த செய்தியும் ஊடகத்தில் வரல. ஆனால் வடநாட்டில் இருந்து வந்த NDTV காலை 11 மணி அளவிலே அறிவித்தார். என்ன தெரியுமா அறிவித்தார்கள்? மதுரையில் இருக்கின்ற வழிகள் 8 வழிகள் 8 திசையெங்கும் கேப்டனுடைய தொண்டர்கள் வெள்ளை விளையர் என்று மல்லிகை மலர்களால் பூத்ததை போல் வானத்தில் இருந்து பார்த்தால் மல்லிகை மலர்கள் மதுரை எங்கும் தூவியதை போல் காட்சி அளிக்கிறது என்று எழுதி 26 தொண்டர்கள் வந்தார்கள் என்று சொன்னார்கள். NDTV தான் முதல்ல அறிவிச்சான், தமிழ்நாட்டு வடநாட்டு டிவி தான் அறிவிச்சது. அப்புறம் அத்தனை பத்திரிகையும் செய்தியை வந்தது, அறிவித்தார், 9 காலத்து அறிவித்தார். அந்த மாநாட்டுக்கு போகும் பொழுது யார் உங்களுடைய அரசியல் குரு, யார் நீங்கள் அரசியல் குருவாக யாரை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று தலைவரை பத்திரிகை நண்பர்கள் கேட்டார்கள். அப்பொழுது சொன்னார், வாழ்ந்தால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல் நான் வாழ நினைக்கிறேன், அவர் ஆட்சி போல் நான் ஆட்சி கொடுக்க நினைக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய மானசீக குரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டை வலம் வந்து மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்து ஓய்வு நின்ற வாகனத்தை சேலத்திற்கு அனுப்பி அந்த சேலத்திலே அந்த TNM அந்த டெம்போ வேனை மீண்டும் இங்கே பழுது பார்த்து எம்ஜிஆர் பயன்படுத்திய அந்த 2005 என்ற நம்பர் உள்ள அதே வாகனத்தில் நின்று கொடியை ஏற்றி புறாக்களை பறக்க விட்டு தேமுதிகவுடைய மாநாட்டுக்கு சென்ற தலைவர் நம் தலைவர் கேட்டனர். அந்த வாகனம் நம் மாவட்டத்திலே உருவாக்கப்பட்டது. கட்சி துவக்கி கொள்கைகள் கோட்பாடுகள் இன்னைக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ சொல்றாங்க, கல்விகள் கோட்பாடுகள் எல்லாம் ஒரு புறம் இருக்கிறது. நான் இங்கே பத்திரிகை நண்பர்களுக்காக இடையில சில செய்திகளை சொல்லி மீண்டும் உங்களுக்கு வரேன். ஏன்னா ரொம்ப நேரம் பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறீங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மக்களுக்காக வாழணும்னு சொன்னார். அவருக்கு நம்ம வாய்ப்பு இந்த மக்கள் கொடுக்கல. இந்த மக்களுக்காக வாழக்கூடிய, இந்த மக்களுக்காக கட்சி ஆரம்பிக்கல. என் கட்சியில ஜாதி இருக்கும், நிஜாமுக்கு ஜாதி கிடையாது, மகன் கிடையாது, எதுவும் கிடையாது. நம்ம எல்லாம் தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள். நீங்க இந்த கூட்டத்திலே இருக்கக்கூடிய மக்கள் மன்றத்திலே நீங்கள் விடுகின்ற காற்றிலே, மூச்சு காற்றிலே ஜாதி இருக்கிறது என்று மக்களை பார்த்து கேட்ட ஒரே அரசியல் தலைவர் நம் தலைவர் கேட்டவர்கள் மட்டும்தான். வேற யாரும் லட்சக்கணக்கான கூட்டம் இருந்தால் அந்த கூட்டத்தை பார்த்து கேட்பார், இவ்வளவு பேர் நம்ம இருக்கிறோம், லட்சக்கணக்கான பேர் இருக்கிறோம், இந்த கூட்டத்தில் நீங்க விடுற மூச்சு காற்றில ஜாதி போயிருந்தா சொல்லுங்க மக்களே என்று சொல்லி கேட்ட மக்களிடத்திலே கேள்வி எழுப்பிய தலைவர், ஜாதி மதம் அத்தனையும் வேண்டாம் அப்படின்னு சொன்ன தலைவர் கேட்டேன். இன்னைக்கு அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு நாம் வரல, இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் ஒரு செய்தி எங்களுக்கு நான் தொடர்பில் சொல்லிட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு போறேன். இன்னைக்கு இந்த அயோத்தியாபட்டினத்தில் பொதுக்கூட்டம், ராமர் இலங்கைக்கு போய் சிறைப்பிடித்திருந்த ராவணனை அழைச்சி அங்கிருந்து சீதையை கூட்டிட்டு வரும்போது இங்கிருந்து வனத்திலே போவதற்கு நாள் ஆகும் என்று சொல்லி இங்கே இருந்து பட்டாபிஷேகம் செய்ததா இந்த ராமர் கோயிலுக்கு ஒரு வரலாறு. இந்த ராமர் கோயில் இருந்து நான் சொல்றேன், இந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய இந்த அயோத்தியாபட்டினத்திலிருந்து சொல்றேன், தலைவர் மட்டும் இந்த நாட்டிலே ஆட்சி அதிகாரத்தை தமிழக மக்கள் கொடுத்திருந்தால், ஒரு முறை கொடுத்திருந்தால் இந்த நாடு உண்மையாக சுபட்சியமான ஒரு தலைநாடாக முடிவுணர்வும் ஜாதி இல்லாத ஒரு சமுதாயத்தையும் உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய தலைவராக தலைவர் கேப்டன் இருந்திருப்பார். அயோத்தியாபட்டினம் பேரூராட்சி மிக சிறந்த பேரூராட்சி, மக்கள் தொகை நிறைந்த பேரூராட்சி, சேலம் மாநகராட்சிக்கு அருகிலே இருக்கக்கூடிய பேரூராட்சி. இந்த ரயில்வே கேட்டு இல்லைங்களா, இந்த ரயில்வே கேட்டு இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து 2 முறை ஏற்கனவே கௌதம் ஸ்ரீராமலின் ஒருத்தர் ஒரு எம்பி இருந்தார். திருவிழாவுக்கு முன்னாடி ஒரு திமுக எம்பி இருக்காரு, இப்ப மலையரசன் ஒரு எம்பி இருக்காரு. நான் கேட்கிறேன், 5 வருஷமா அந்த மக்கள் கோரிக்கை கொடுத்துட்டே இருக்காங்க.
இந்த ரயில்வே கேட்டை போட்டு போது இங்க அவ்வளவு டிராபிக் இருக்குது. இங்க இருந்து போனா அரூர், ஊத்தங்கரை, திருவண்ணாமலை, அந்த பக்கம் திருப்பத்தூர், அந்த பக்கம் வேலூர், இந்த வழியாக தான் திருப்பதி வரைக்கும் போகணும். இங்கிருந்து திருப்பதி வந்து இந்த வழிக்கு தான் போகணும். அப்படி போனா பெங்களூர்ல இந்த பைபாஸ்ல போய் ஜாயிண்ட் ஆகி அப்படியே சென்னை போகலாம். ரொம்ப முக்கியமான ஊர் இந்த ரோடு. இந்த ஹைவேவை மேம்பாலம் போடணும்னு சொல்லி ஏற்கனவே மக்கள் வந்து தொடர்ந்து இங்க குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த மேம்பாலத்தை இங்கே அமைத்துக் கொடுப்பதற்கு இதுவரை 2 முறை அவங்க எம்பியா இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களே எம்பியா இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க நாங்க சொன்னா அதெல்லாம் கிடைக்கல. ஆனா எந்த எம்பியும் பாராளுமன்றத்தில் இந்த பாலத்துக்காக யாரும் பேசல. இதுதான் தேமுதிக இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக இந்த தேமுதிகவர்கள் கேட்கிறோம், கேட்கும் தொண்டர்கள் கேட்கிறோம். இந்த பாலத்தை உடனடியாக இந்த மேம்பாலம் இந்த மக்களுக்காக இந்த பேரூராட்சிக்காக இங்கே இருக்கக்கூடிய டிராபிக்கை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மேம்பாலத்தை உடனடியாக கட்டி கொடுக்கணும்னு சொல்லி இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுக் கொள்கிறேன். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப் இருக்கு. சென்னையிலிருந்து வர எல்லா வாகனமும் பார்த்தீங்கன்னா இந்த வழியா தான் போகும். எல்லா பஸ்ஸும் இங்க வந்து தான் போகும். இந்த பஸ் ஸ்டாப்ல வந்து ஏதாவது ஒரு பொது கழிப்பிடம், சுகாதாரமான கழிப்பிடம் இருக்கா அல்லது குடிநீர் இருக்கா, இந்த பேரூராட்சி நிர்வாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கா? எதுவுமே கிடையாது. அதனால இந்த பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக நீங்க இந்த மக்களுக்கு அந்த பஸ் ஸ்டாப்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு பொது சுகாதாரமான ஒரு கைத்தளத்தை உடனடியாக கட்டி கொடுக்க வேண்டும். குடிநீர், சுத்தமான குடிநீரை இங்கே ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக் கொள்கின்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாடு, அதாவது திராவிட மாடல் ஆட்சி, திமுகவுடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. எங்க தலைவர் சொன்னார் ஜாதிவாத ஆட்சி பண்ணியா. நம்ம தலைவர் கட்சி ஆரம்பிச்சோம்னே சொன்னாங்க தலைவர் வந்து தமிழரே இல்லைன்ட்டான். சினிமாவிலையும் ஒவ்வொரு ரசிகர் மன்ற பேனர்லையும் எல்லாத்துலயும் தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா, உனக்கு ஒரு கம்பீரத்தை கேப்டன் தொண்டர்களுக்கு ஒரு கம்பீரத்தையே, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு கம்பீரத்தை தன்னுடைய வாயிலாக கேப்டன் தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா என்ற ஒரு தாரக மந்திரத்தை கொடுத்த தலைவரை கட்சியாக அவர் தமிழர் தான். அப்பதான் நாங்க பார்த்தோம், ஓ தலைவர் வந்து தமிழ் இல்லையா, நீ திராவிடத்தின் இல்லையே, நாங்க திராவிட கட்சி, திராவிடத்தின் திருமகனே வா, கேப்டனுக்கு நாங்க இருக்கோம். திராவிடத்தின் திருமகனே வா, திராவிடத்தின் திருமகனை இந்த நாட்டின் முதலமைச்சராக கொண்டு வா, நாங்கள் பேசணும். இன்னைக்கு சொந்த இடத்துல நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த அயோத்தியா பட்டணம், இங்க இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி இருக்கு, ஒன்றியங்கள் இருக்கு, ஊராட்சிகள் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லுங்க. பட்டா நிலத்தில் இருக்கிற மண் அன்றதுக்கு எல்லாம் பணம் வாங்குவானா? ஏன் நிலத்துல இருக்கக்கூடிய மண்ணை, ஏன் பட்டா நிலத்தில் இருக்கிற மண்ணை அள்ளி என்னுடைய பட்டா நிலத்துக்கு இன்னொரு இடத்துல பண்ணமா இருக்குன்னா அதை நிரப்ப போனாக்கா அதுக்கு லஞ்சம் கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். யாருக்கிட்ட கொடுக்கணும்? ஒட்டு மொத்தமா டெண்டர் எடுத்துட்டாங்க தமிழ்நாடு கொடுக்க. KN நேரோட மகனுக்கு நான் MP வேலை பார்த்தேன். ஒருத்தன் சொல்றான், என்கிட்ட ரெக்கார்டு இருக்கு. KN நேரோட மகனுக்கு MP வேலைக்கு நாங்க தான் செலவு பண்ணோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு நாங்க தான் பணம் கொடுத்தோம் 100 கோடி சொல்றோம். ரெக்கார்டு இருக்கு என்கிட்ட. சவுடு மண்ணை அள்ளி வேற இடத்துக்கு போட்டு டெண்டர் புதுக்கோட்டைக்காரங்கிட்ட கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு போல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சவுடு மணலை அள்ளி கோரியிலிருந்து மாற்றி கொடுக்கறதுக்கு அழுகிறதுக்கு அவங்க வந்து ஒரு பர்மிட், போலி பர்மிட்டை கொடுத்து அந்த பர்மிட் வந்து அழுகிறதுக்கு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆட்சியோ லஞ்சம் வாங்குது, ஆட்சியோ லஞ்சம் வாங்குறாங்க. நம்மால் வந்து செங்கல் சூளைக்கு மண்ணெல்லாம் விட மாட்டேங்கிறான். ஏதோ 10 பேர் 20 பேர் வச்சு செங்கல் சூளை செஞ்சு ஒரு 50 பேருக்கு வேலை கொடுத்து அந்த மண்ணை வந்து மண் இருந்தா தானே செங்கல் சூளை பண்ண முடியும். ஏமா இல்லைன்னா பண்ண முடியுமா? மண் இல்லைன்னா சூளை பண்ண முடியுமா? அப்போ தான் பட்டா நிலத்தில் அல்லது அடுத்தவங்க பட்டா நிலத்துல மண் வாங்கிட்டு வந்து சூளை பண்ணத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனா அந்த மண்ணை அழுறதுக்கு ஒரு
லாரி டிப்பருக்கு இவ்வளவு பணம் கொடுத்துடணும். அது யாருக்கிட்ட கொடுக்கணும்? அவன் ரசீது போட்டு கொடுக்குறான். அதை இங்க இருக்கக்கூடிய ஆர்டிஓ, அந்த கனிம வளத்துறை, அது அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கு. அவன்கிட்ட கொடுத்தாதான் நம்ம ஒத்துக்கணும்னு சொல்லுது. இப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சி இந்த தமிழ்நாட்டை முதலமைச்சர் நடத்திக்கிட்டு, நாங்க திராவிட மாடல் ஆட்சி, சொந்த மண்ணிலே, தமிழ்நாட்டு மண்ணிலே மண்ணலை அவன் மண்ணை அவன் பயன்படுத்த முடியாது. முதல்ல மணல் கொள்ளடிச்சா அது வேற இருக்கும். அது வந்து கோடி 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 கோடியா அடிச்சான். ஆனா இப்ப மண்ணையிலே மண்ணை திருடுறதுக்கு, மண்ணிலிருந்து பணம் வாங்கறதுக்கு, மண்ணிலிருந்து லஞ்சம் வாங்கறதுக்கு, சொந்த மண்ணையே பயன்படுத்த முடியாததுக்கு இந்த அரசாங்கம் இன்னைக்கு துணை போயிட்டு இருக்கு. ஆதாரம் இளங்கம் இருக்கு. எங்க வேணாலும் நான் வர தயாரா இருக்கேன். இப்ப வழக்கு தானே போறீங்க, அதுக்கு நான் தயாரா இருக்கேன். புதுக்கோட்டைக்காரனுக்கு டெண்டர் விட்டுருக்க, தமிழ்நாடு பூரா இந்த அரசாங்கம் டெண்டர் விட்டுருக்கு. அப்படின்னு அவசியம். சொந்த மாவட்டத்துக்கு அவன் மண்ண அவனுக்கு நீ என்ன வந்து டெண்டர் விடுற? உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுக்குது? இல்ல கேவலம் அல்ல, மண்ணை காப்பாற்றுறேன்னு சொல்ல இந்த மண்ணை வச்சு சம்பாதிக்கிறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதை வன்மையா தேமுதிகவுடைய கேப்டனுடைய தொண்டர்கள் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கண்டிக்கிறோம். வெகு விரைவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்பாக இந்த சவுடு மணல் அள்ளுவதை, அதாவது அதுக்கு லஞ்சம் வாங்குறத, அதுக்கு பரிமிட் போடுவதை நிறுத்த சொல்லி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெகு விரைவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்பாக நம்முடைய பொதுச் செயலாளர் அந்நியாருடைய அனுமதியோடு நாங்கள் நடத்த போறோம். அதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கட்சி விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருக்கார். இன்னைக்கு ஆட்சி தமிழ் தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் முடிஞ்சிருச்சு. 20வது ஆண்டு துவக்க விழாவிலே நாம் இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள் நிஜாமுதீன் சொல்லும் போது யாரோ ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க தேமுதிகவுடைய நிலைதான் வெள்ளைக்கு வரும்னு சொல்லி சொல்றாங்க. கேட்கிறேன், ஏடா அண்ணா ஆரம்பிச்ச கட்சி பெருந்தலைவர் அண்ணா அவர்களும் பெத்தாபாளையம் பழனிசாமி, அவர்கள் நெடுஞ்செழியன், ஈவிகே சம்பத்து போன்ற 5 தலைவர்கள் உருவாக்கிய திமுகவில் எங்கேயோ இருந்து வந்த கலைஞர் அவர்கள் உள்ளே போது குடும்ப சொத்தாக ஆக்கி கொண்டது திமுக. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கணக்கு கேட்டு பிரிந்து வந்து மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆரம்பித்து அந்த இயக்கத்தை தொண்டர்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும் என்ற ஒரு சட்டத்தை உருவாக்கி திமுக போல வந்துவிடக் கூடாது என்று ரொம்ப எச்சரிக்கையோடு தொண்டன் ஓட்டு போட்டால்தான் ஒரு பொதுச் செயலாளரையே உருவாக்க முடியும் என்று ஒரு சட்டத்தை எழுதி வைத்து சென்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதனால எடப்பாடியார் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர். அதனால எடப்பாடியார் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர். என் தலைவர் நான் கேட்டேன், தொண்டர்கள் கேட்டோம். தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுது. ஜாதி சமயம், ஜாதி பற்றி, ஜாதி சங்கங்கள், ஜாதி கட்சி உருவாகிட்டே இருக்கு. கலைஞர் அவர்கள் ஜாதி சங்க கட்சிகளை கூட சேர்த்துக்கிட்டா கூட்டணி ஜெயிக்கிறான்னு சொல்லி ஜாதி சங்க கட்சிகளெல்லாம் கூட்டணி வச்சுக்கிறாரு. ஒரு புறத்தில் மணல் கொள்ள, ஒரு புறத்தில் பார்த்தீங்கன்னா லஞ்சம் ஊழல் இல்லாத எந்த துறையுமே இல்லை. அப்படிங்கிற நிலை வரும்பொழுது தலைவா இந்த நாட்டை காப்பாற்றணுமா உங்களால மட்டும்தான் முடியும். தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை இந்த நாட்டு மக்களுக்கு செறிவாதி கர்வம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைவா கேப்டன் அவர்களே, நீங்கள் எங்களுக்கு கட்சியை தாருங்கள் என்று நாங்கள் கேட்டோம். அதனால் தலைவர் கட்சி கொடுத்தார். இந்த கட்சியை பார்த்து அடுத்து அந்த தம்பி வந்து இப்ப கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாளைக்கு அவர் ஜெயிக்கட்டும் ஜெயிக்காது அவருடைய கொள்கை, அவர் கொள்கை கோட்பாடு அறிவித்து அவர் வரட்டும். நாங்கள் அதுக்குள்ள போகல. ஆனா தேமுதிக அப்படி இல்லை. இன்றைய நிலை வேறு, 2000 வேறு. 2000 என்பது வேறு. 2000 ஜாதி சங்கங்கள், ஜாதி கட்சிகள் மாறிச்சு. கள்ளக்குறிச்சி முருகதாஸ் திருமண விழாவில் தலைவர் கலந்து கொண்டார். கொல்லைப்புறத்தில் எம்பி ஆகி மத்திய அமைச்சராவதை ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கட்சி துவங்குவதற்கு முன்பாக பிரகடனம் செய்த தலைவர் என் தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞர். எவ்வளவு முடியும்? திருமூர்த்தி படம் பெட்டி போட முடியாது. தேட்டரை போய் எரிக்கிறான், கொடுத்துறான். இதே சேலம் மாவட்டத்தில் பிரச்சனை, கடலூர் பிரச்சனை, விருதாசலத்தில் பிரச்சனை, எல்லா இடத்திலும் பிரச்சனை இருந்தாலும் தலைவர்
சொன்னார். எங்ககிட்ட அப்பயே சொன்னார், பிரச்சனை வரும்போது பார்த்து சிரிக்கியா போ. கட்சி தூங்குவதற்கு முன்பாகவே சொன்னார். முருகதாஸ் கல்யாணத்தில் சொன்னார், கொல்லைப்புறத்திலே அன்னைக்கு தயாநிதி மாறனுக்கு கொல்லைப்புறத்திலே MP பதவி, மேல்சபை உறுப்பினர், மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவருடைய புதல்வர் இன்றைய பாமகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதே போல கொல்லைப்புறத்திலே MP பதவி, அவரும் மத்திய அமைச்சர், இவரும் மத்திய அமைச்சர், அவர் உள்ள போறாங்க. அப்பதான் தலைவர் தைரியமா சொன்னாரு, கட்சி தோங்கல, தெரியுமா, எதை பத்தி கவலைப்படல, சொன்னாரு கொல்லைப்புறத்தில் போய் அமைச்சராக மக்களை சந்தித்து நீங்க அமைச்சராக யாராவது தைரியம் இருக்கா? இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் எத்தனை பேர் தெரிச்சா? ஆனா கேப்டன் சொல்றேன், கேப்டன் மாதிரியே இருந்தான். இருக்கிற அத்தனை பேரும் சரி, முன்னாடி இருக்கிறவங்களும் சரி, கேப்டன் தொண்டர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் கேப்டன் போலவே. எங்க கொடிய ஒரு கொடியை அறுத்தினா உங்க கொடியை 12 கொடி வெட்டுவோயா? கருணை வெட்டான். 10 பேருக்கு சொன்னா நைட்டா போட்டான். என் மேலே கேஸ் எப்படியே வந்து சந்திச்சோம், இல்லைன்னு சொல்ல. எல்லா இடத்துலையும் அயோத்தியா பட்டணத்தில் எல்லா இடத்துலையும். அதே மாதிரி வீரபாண்டியார் தொகுதியில ஆக்கியாமட்டி பக்கத்தில் கொடியாத்திட்டு வந்துட்டா ஒட்டு மொத்தமா சேர்ந்து வச்சு போட்டாங்க. அடுத்த நாள் முற்றுகை போராட்டம். டிஎஸ்பி எல்லா கட்சிக்காரங்களையும் உட்கார வச்சு பேசுறாரு. நான் போவேன். நான் போகும்போது சின்ன பசங்களுக்கு எதுக்கு கட்சி, நீ எல்லாம் எதுக்கு கொடியேற்ற அப்படின்னு. நீங்க வந்து திமுகவுடைய மாவட்ட செயலாளரை டிஎஸ்பி கேட்டேன். அப்பதான் கேட்டேன், டிஎஸ்பி ஐயா நீங்க வந்து அதிமுக திமுக பாட்டு எந்த கட்சியோட நீங்க மாவட்ட செயலாளர்? நான் தேமுதிகவுடைய மாவட்ட தலைவர், அதாவது கேப்டன் விஜயகாந்த் ரசிகர் மன்றத்துடைய மாவட்ட தலைவர். என் தலைவர் கொடி கொடுத்திருக்கிறார். இந்த கொடியை ஏற்றலாமா வேணாமான்னு முடிவு பண்றதே தேர்தல் ஆணையம். நீங்க எதுக்கு, நீங்க எந்த மாவட்டத்தில் எல்லாத்தையும் உட்கார வச்சு நிக்க வச்சு பேசுற உடனே சேரை போட்டு வச்சு எல்லாத்துக்கும் முன்னாடி சரியான மரியாதையை கொடுத்து ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு நீங்கள் எந்தெந்த இடத்துல கொடி ஏற்றீங்களோ அந்த இடத்துல ஏற்றீங்க. இவங்க பிரச்சனை கூட அவங்க பிரச்சனை கூட எழுதி வாங்கிட்டு அடுத்த நாள் பத்திரிகையிலும் செய்தி வந்துச்சு. நல்லா சொல்லுங்க, எனக்காக கடலூர் ஜெயக்குமார் விருதாசலத்திலே கேப்டனுடைய அலுவலகத்தை, நம்முடைய ரசிகர் மன்றத்துடைய அலுவலகத்தை எரித்தார்கள், திருக்கோவிலூரிலே எரித்தார்கள். எல்லாரும் கட்சி துவங்கிய பிறகு 2006 தேர்தலில் கேப்டன் எந்த தொகுதியில் இருப்பாரு, எல்லாரும் பத்திரிகைகளும் ஆய்வு செய்து கொண்டிருந்தது. பிறந்த ஊர் மதுரையில் இருப்பாரா இல்லை சென்னையில இருப்பாரான்னு கேள்வி மக்கள் மன்றத்திலே கேள்வி எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் எங்கே தன்னுடைய ரசிகர் மன்றத்தினுடைய அலுவலகத்தை எரித்தார்களோ அதே விருதாசலத்திலே போட்டி போட்டு 14,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மாமனிதன் நம் தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞர். எதை பத்தியே கவலைப்படல. அந்த மாதிரி அந்த தேர்தலில் ஒவ்வொரு ஊராட்சா வீடா போய் கேப்டன் தமிழகம் முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணாரு. நம்முடைய பொதுச் செயலாளர் திருமதி அண்ணியார் அவர்கள் எந்த பதவியும் இல்லாமல் ஓட்டு கேட்டாங்க, ஜெயிச்சார். அதனால நம்முடைய இயக்கம் வேறு, இனி ஆரம்பிக்கக்கூடிய இயக்கங்கள் வேறு. தேமுதிகவுடைய வரலாறு என்பது வேறு, மற்ற இயக்கங்களுடைய வரலாறு என்பது. எல்லா கட்சி எங்க வேணா நாங்க பேச தயார். வரலாறு தெரியாம தேமுதிக தொண்டர்கள் யாருமே கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 2006 போச்சு, 2011, 2009 நாடாளுமன்றம், அதுக்கப்புறம் 11, அதுக்கப்புறம் கூட்டணியில் என்ன நடந்ததுன்னு நிஜாமுதீன் சொன்னாரு. அதுக்கப்புறம் 16 வந்து என்ன நடந்தது என்பதை திருமாவளவனுடைய ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தில் அது முடிந்தது. அதுக்கு அடுத்த தேர்தல் தலைவருடைய உடல்நலம் குன்றி போயிருந்தது. ஆகையால் இங்கு தேமுதிக ஒரு தோய்வு நிலையிலே இருந்தது என்பதை பத்திரிகையிலும் ஊடகங்களும் எழுதியது. தொண்டர்களும் ஒரு சோர்வு நிலையை தலைவர் நமக்கு ஒரு இயக்கத்தை உருவாக்கிய தலைவர், இந்த நாட்டு மக்களுக்காக தர்மம் செய்து தன்னுடைய சொத்துக்களை இழந்த தலைவர், அவருக்காக இந்த மக்கள் மன்றத்திலே பாடுபட்ட தலைவர், அவர் குடும்பத்தாருக்கும் ஒரு மிகப்பெரிய இயக்கத்திலே தொண்டர்கள் இருந்தோம். உண்மைதான், எல்லோரும் இருந்தோம், யாரும் இல்லைன்னு சொல்ல. ஆனா இன்னைக்கு யார் ஓட்டு போடலையோ, இன்னைக்கு எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் 71வது கட்சி என்று விமர்சனம் செய்த தலைவர்கள் முதல் இன்று இருக்கக்கூடிய கட்சிகள் அத்தனை கட்சிகளும் சொல்றேன், நடிகர் சொல்றேன், வாழ்ந்தால்
அவரை போல் வாழ வேண்டும் என்று புகழாரம் தூட்டக்கூடிய தலைவனாக நம் தலைவர் கேப்டன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க திமுக விமர்சனம் பண்ண முடியுமா? கேப்டனே, அண்ணா திமுக விமர்சனம் பண்ண முடியுமா? அல்லது மாற்று அரசியல் இயக்கங்கள் யாராக இருந்தாலும் கேப்டனை விமர்சனம் செய்ய முடியுமா? அவர் இந்த தவறை செய்தார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் மறைந்து மக்கள் மன்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மறைந்து இன்னைக்கு 275 நாட்கள் ஆகிறது. இன்னைக்கு 275 நாள் அவர் மறைந்தாலும் அவர் மறைந்த பிறகு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2000-3000 மக்கள் நேரடியாக கோயம்பேட்டுக்கு சென்று அவருடைய அந்த நினைவிடத்தில் சென்று கடவுளாக அது ஒரு ஆலயமாக இன்று மாறி இன்னைக்கு கடவுளை வழங்குவதில் ஒரு ஐயனாரை போல, ஒரு பெருமாளை போல, சிவனை போல மக்கள் ஒரு கோயிலாக நினைத்து ஒரு தலைவரை, ஒரு மனிதரை வாழ்ந்து வழங்குகிறார்கள் என்று சொல்ல அது நம் தலைவர் கேப்டன் புரட்சிக் கலைஞர் வேலையாக இருந்திருக்கிறார். வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் எத்தனையோ பேர் நாம் சொல்லுவோம். இந்த தமிழ்நாட்டிற்கு கல்வி என்பதே இல்லாமல் இருந்த காலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆயிரக்கணக்கான கல்விக்கூடங்களை அமைத்துக் கொடுத்த பெருமை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு உண்டு என்று நாம் புகழாரம் சூட்டுகிறோம். பெருந்தலைவர் அவர்களுக்கு அணைகளே இல்லாத இந்த தமிழகத்திலே அதிகப்படியான அணைகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று நாம் புகழாரம் சூட்டுகிறோம். இந்த நாட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த மக்களை படிக்க வைப்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று நாம் சொல்கிறோம். அந்த மதிய உணவு திட்டத்திலே சத்துணவை கொடுத்த மகத்தான தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று இன்றும் நாம் பறைச்சாற்றிக் கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்ந்த காலத்திலே தான் சம்பாதித்த சொத்துக்களை மாற்றுத்திறனாளி பள்ளிக்கும், செவியிழந்தோருக்கும், விழியிழந்தோர் பள்ளிக்கும், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக ட்ரஸ்ட் போட்டு அந்த ட்ரஸ்ட்ல எல்லா சொத்தையும் அந்த மக்களுக்கு, நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு ட்ரஸ்ட் மூலமா கொடுத்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவருடைய தொண்டர் விசுவாசி, அவர் வழியிலே வந்த தலைவர் நம்முடைய தலைவர் கேப்டன் அவர்கள். இன்னைக்கு அவரு தான் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு அவருடைய புகழுக்கு மேலாக பெருந்தலைவர் புரட்சி தலைவருடைய குருவாக ஏற்றுக்கொண்ட தலைவர் கேப்டன் அவர்கள் இன்னைக்கு நாள்தோறும், இன்னைக்கு எல்லா இடத்திலையும் இன்னைக்கு பேச்சு விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேரும் என்ன சொல்றேன், அவர் நல்ல மனுஷன், அவர் கொஞ்ச நாளைக்கு இருந்திருக்கலாம். இன்னும் மக்கள் சொல்றாங்க அவர் இருந்திருந்தா இப்ப அவர் தான் முதலமைச்சர் சொல்றாங்களா இல்லையா? அவர் இருந்திருந்தா அவர் தான் முதலமைச்சர். தான் சொந்த மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தலைவராக இருந்தால் மட்டும்தான் அரசியல் களத்திலே அவர் வாழ்ந்து மறைந்தாலும் உலகம் உள்ளவரை அவர் புகழ் வாழ்ந்து கொண்டிருக்கும். அவர் புகழ் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் இன்றைய நிலையில் இருக்க முடியுமா? சர்க்கார் கமிஷன்ல போய் ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு இந்திய திருநாட்டில் நாணயத்திலே இன்று அச்சடிக்கப்படுகிறது. இந்த கேவலம் வேண்டுமா? பெரியாரே ஒத்துக்க மாட்டார். பெரியார் அண்ணாவர் இருந்தா ஒத்துக்க மாட்டாங்க. இந்திய நாட்டில் காந்தியினுடைய படத்தை பறிக்கிறது நியாயம் இருக்கிறது. தியாகம் அரை நிர்வாணத்து இந்த நாட்டு மக்களுக்கு இன்னும் உடை கிடைக்கவில்லை, போதிய உடை கிடைக்கவில்லை. ஆகையால் உடை கிடைக்கும் வரை நான் அரை நிர்வாகமாகத்தான் இந்த நாட்டு மக்களை சந்திப்பேன் என்று ஒரே ஒரு வேட்டியை மட்டும் கட்டி கொண்டு இந்த நாடு முழுவதும் உலகம் முழுவதும் சுற்றி வந்த பெரும் தேச தந்தை நம்முடைய காந்திதான். அவர் இருந்த இடத்தில் கலைஞருடைய படம் இருக்கு. அதை ராஜ்நாத் சிங் அவர் கல்வி வச்சிருக்கிறார். எவ்வளவு கொள்கை பார்த்தீங்கன்னா கோட்பாடுவோடு இருக்காங்க பாருங்க. இந்த இந்திய நாட்டில் தலைவர்கள் எவ்வளவு கொள்கை பிடிப்பாடு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாதா? நாங்க கேட்கிறோம், எல்லாரும் கேட்கிறோம். நாங்க கூட தான் கேட்டோம். தலைவர் மறைஞ்ச அன்னைக்கு எங்களுக்கு கடற்கரையில் எங்களுக்கு இடம் கொடுங்க, எங்க தலைவர் எவ்வளவோ செஞ்சிருக்காரு, உங்களுக்கு தங்க பேனா கொடுத்தாரு, உங்க தலைவருக்கு தங்க பேனா கொடுத்தாரு, எங்களுக்கு ஒரு இடத்த கொடுங்க அப்படின்னு கேட்டோம். கொடுத்தீங்களா? எங்க இடத்துல இருந்து மறுபடியும் தீவுத்திடல் கொண்டு போய் திரும்ப தீவுத்திடல் கொண்டு வந்து நீங்க அரசு மரியாதையே, அரசு எல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் செய்ததற்கு நாங்கள் நன்றியை பாராட்டுகிறோம். ஆகையால் அதற்காக என்னுடைய கொள்கைகளை மற்றும் தேமுதிக தொண்டன் கேப்டன் தொண்டன் 70 ரூபாய் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மக்களுக்கு துரோகம் என்று சொன்னால் அது கேப்டனுக்கு செய்கின்ற துரோகம்.
இந்த மக்களுக்கு துரோகம் என்று சொன்னால், இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு துரோகம் என்று சொன்னால் ஒருபாடும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இன்னைக்கு சாராயம் பெருக்கெடுத்து ஓடுது சொன்னாங்க. எல்லாரும் பேசலாம். நான் கேட்கிறேன், முதல்வர் நினைச்சா யோகியமான முதல்வராக நினைச்சா, நான் எல்லா பொதுக்கூட்டத்திலையும் நான் பேசிட்டு இருக்கேன். நினைச்சா நம்ம சிவபெருமான் பெருமாள் சொல்லி நம்ம இளம்பரைக்காரர்களுக்கு பெரியவர்களுக்கு சாராய கடையை மூடி அவன் கன்னியாகுமரியில் போய் தலைமை தலைவர் அங்கிருந்து வந்து இரண்டல் தெரிவித்த தலைவர் நம்முடைய தலைவர் கேட்டார். அங்கிருந்து வந்தார். எல்லாரும் என்னென்ன பேசுவான் சொன்னார். நான் வந்தா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா, தலைவர் சொல்ற, நான் வந்தா ஒரு வாய்ப்பு கொடுத்தா என் மக்களை தங்க தட்டி வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்னார். அவருடைய கொள்கை கோட்பாடுகள் எவ்வளவு இருக்கு சொல்லலாம், விடிய விடிய பேசலாம். தலைவருடைய கொள்கையில யார் கொள்கையில் அதை பற்றி எவ்வளவே சொல்ல முடியாது. எந்த டெபெட்ல வேணாலும் எந்த டிவிக்கு வேணாலும் இரவும் தயாரா இருக்கான். என் தலைவருடைய கொள்கை டிவி கொடுத்தார். கால் ஒடிஞ்சு போயிட்டா அவன் வந்து டிவி இல்லாத காலத்துல மருத்துவமனைக்கு டிவி கொடுத்த தலைவர் யாரு? சொந்த படத்துல டிவி தமிழ்நாடு பூரா டிவி கொடுத்தா தலைவர் கேட்டேன். எல்லா அரசு மருத்துவமனை கொடுத்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கு முதலே சைக்கிளை கொடுத்து 3 சக்கர சைக்கிளை கொடுத்து இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே ஒரு முதல் தலைவர் கேட்டேன். அரசு பள்ளியிலே இருக்கக்கூடிய படித்தவர்கள் நல்லா படித்தா போதும், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படிங்கிற படித்த பள்ளிக்கூடத்தில் நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை கொடுத்த தலைவர் கேப்டன். அது மட்டும் இல்ல, சமச்சீர் கல்வியை கொடுக்கணும்னு சொன்னார். இந்த கிராமத்தில் இருக்கிற சாதாரண ஏழை மக்களும் சென்னையில் இருக்கக்கூடியவங்க எல்லா பள்ளிகளுக்கும் ஒரே மாதிரியான கல்வி திட்டம் பாடத்திட்டத்தை கொடுத்து எல்லா குழந்தைகளுக்கும் சரியான பாடத்தை கொடுக்க என்று சொல்லிய தலைவர் கேப்டன். இன்னைக்கு இவ்வளவு செய்யறாங்களா? இல்ல. அதனால தேமுதிகவுடைய இந்த 20ஆம் ஆண்டு துவக்க நாளில் ஒரு வாய்ப்பை இந்த அயோத்தியாபட்டினம் பேரூராட்சி கழகத்தின் சார்பிலும் ஒன்றிய கழகத்தின் சார்பிலும் ஒரு வாய்ப்பை கேப்டனுடைய இந்த பிறந்தநாள் விழாவாகவும் இங்கே ஏற்பாடு செய்த அத்துணை நண்பர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்கிற இங்கே இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய அத்தனை ஒன்றிய நகரம் பேரூர் கழகத்துடைய நிர்வாகிகளுக்கு சொல்றேன், பொதுமக்களுக்கு சொல்றேன், தேமுதிக நிலை என்று எவனாவது ஒருவன் விமர்சித்தால் அவர்களுக்கு மதிப்பிட வேண்டிய கடமை தேமுதிகவுடைய தொண்டர் ஒவ்வொருவருக்கும் இருக்கு. அந்த வகையில நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன். தேமுதிக ஆரம்பிச்சது கேப்டன். கேப்டனுக்கு அப்புறம் இந்த கட்சியை நிர்வாகம் செய்வதற்கு என்னுடைய புரட்சி தலைவி அந்நியார் அவர்களை ரோல் மாடலாக ஏற்றுக்கொண்ட எங்களுடைய பெருமைக்குரிய பொதுச்செயலாளர் அந்நியார் அவர்கள் நிர்வாகத்தில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, எங்களுடைய தன்னுடைய மானசீக தலைவராக இந்த நாட்டிலே ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறுத்துகிறேன். இந்த நாடு சுதந்திரம் கிடைக்கும் பொழுது காந்தி அகிம்சையிலே போராடினார். சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஒரு ராணுவத்தை நிறுவி போராடினார். அந்த ராணுவத்திலே காலாட்படை இருந்தது, விமானப்படை இருந்தது. அதில் முக்கியமாக பாலர் படை என்ற ஒரு படையை சுபாஷ் சந்திர போஸ் வைத்து வைத்திருக்கிறார். அந்த எதற்காக அந்த பாலர் படை என்று சொன்னால், ஆங்கிலேயர்கள் பீரங்கி டேங்குகளை வைத்திருப்பார்கள். அந்த பீரங்கி டேங்குகளை அடிக்க வேண்டும் என்று சொன்னால் பாலர் குழந்தைகள், அதாவது 5 வயதிலிருந்து 10 வயதுக்குள் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகளை பாலர் படை என்று சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வைத்திருக்கிறார். இந்த நாடு சுதந்திரம் கிடைப்பதற்கு சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை இந்த நாடு மறந்துவிட முடியாது. எந்த அளவுக்கு காந்தியை போற்றுகிறோமோ அந்த அளவுக்கு சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் போற்றுவோம். அதற்கு தான் தலைவர் ஒரு படத்திலே சொல்வார், நான் காந்தியாகவும் இருப்பேன், தேவைப்பட்டால் சுபாஷ் சந்திர போஸாக மாறுவேன் என்று தலைவர் அறிவித்தார். அதே போல இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே தமிழன் எல்லா நாடுகளிலும் பறந்திருக்கிறார். உலகத்தில் எல்லா நாட்டிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள். மூத்த குடி, உலகத்திலே மூத்த குடி தமிழ் குடி. சீனா, ஜப்பான், இங்கிலாந்து எல்லா நாட்டிலும் இருக்கான். எல்லா நாட்டிலும் தமிழர்கள் இருக்கிறார். ஆனால் தமிழர்களுக்கு என்று ஒரு நாடு இருக்கா? தமிழருக்கு என்று ஒரு நாடு இருக்கு அந்த உலகத்துல? எங்குமே கிடையாது. தமிழனுக்கு ஒரு நாடு வேண்டும் என்பதற்காக இலங்கையிலே விடுதலை புலிகளுடைய ஈழ தலைவர்களுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் போராட்ட களத்திலே, மக்கள் மன்றத்திலே சிங்கள வெறியர்களுக்கு எதிராக அந்த போர்க்களத்திலே நின்றார்.
அந்த போர்க்களத்தில் அவரும் காலாட்படை வைத்திருந்தார், கப்பல் படை வைத்திருந்தார், விமானப்படை வைத்திருந்தார். அதற்கு மேலாக ஒரு தற்கொலைப்படை என்ற தற்கொலைப்படையும் அவர் வைத்திருந்தார். இந்த தமிழ்நாட்டில் தேமுதிக என்ற இயக்கத்தை துவங்கும் பொழுது கேப்டன் சொல்கிறார்கள், இயக்கம் அவர் கட்சி போல இவர் கட்சி போல திமுக சொல்லலே. இந்த 2006 தலைவர் ஏன் திமுக கூட கூட்டணி வேணாம்னு சொன்னார் தெரியுமா? நான் கூட சொல்லியிருக்கேன். 2019 திமுக கூட்டணி தான் ஒரு 4-5 எம்பி ஜெயிச்சிடலாம் கேப்டன் அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னு சொல்ல, ஆனா கேப்டன் சொன்னார் எல்லா கட்சியும் சமாளிச்சிடலாம், திமுக கலைஞரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவரை போல தில்லுமூடு கட்சிகள் எந்த கட்சியுமே கிடையாதுன்னு சொல்லி, அதனால அவர் திமுக மேல உடன்பாடே கிடையாது. இன்னைக்கு அதான் நடந்திருக்கு. ஏன் மாவட்டம் விட்டு மாவட்டம் இருக்கு? திருச்சியில் இருக்கக்கூடிய கேரன் வேறு எதற்கு இங்க உள்ளாட்சி துறை அமைச்சர், சேலம் மாவட்டத்திற்கு பொறுப்பாளர், திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய வேறு எதற்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு பொறுப்பாளர் எதுக்கியா? அப்பதான் கல்லா கரெக்டா போவோம். வாங்குற லஞ்ச பணம் நேரடியா போகும். அதுக்காக தான் இன்னைக்கு சர்வே டிபார்ட்மெண்ட் ஒழுங்கா இருக்கா? வேலை வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு போலீஸ் காவல்துறையில எத்தனை காவலர்கள் இன்னைக்கு கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பு நடக்கு. எல்லாரும் காவல்துறை சக்கரப்பட்டு இருக்கோம். அதுவா காரணம்? போலீஸ் இல்ல, போலீஸ் அதிகாரிகள் இல்ல, காவல் நிலையத்துல காவல்துறை நிரப்பல, டிஎஸ்பி பற்றாக்குறை, இன்ஸ்பெக்டர் பற்றாக்குறை, எஸ்ஐ பற்றாக்குறை, ஐபிஎஸ் அதிகாரிகள் பற்றாக்குறை. அதனால ஒரு விளைவுதான் இன்னைக்கு கிரிமினல் குற்றவாளிகளை கண்டுபிடித்து ஒடுக்குவதற்கு அவர்கள் கைகள் கட்டிப்பட்டிருக்கு. இங்கதான் போன்லயே பேசுறானே. வாழப்பாடி காவல் நிலையத்தில் ஒரு பொண்ணு, ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா வாழப்பாடி காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குது. எங்க கணவர் இருந்த பொழுது ஒருவன் இடத்துல 5 லட்சம் பணம் கொடுத்தோம், அதில் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டான். அவனும் எங்களுடைய உறவினர். அவன் என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கேட்டான். ஆனால் நாங்கள் கொடுக்கவில்லை. என் பெண் வேறொருவருக்கு நாங்கள் கொடுத்து விட்டோம். என் மகள் விரும்பியவருக்கு நாங்கள் திருமணம் செய்து விட்டோம். அந்த 3.5 லட்சம் ரூபாயை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் ஐயா என்று காவல்துறை ஆய்வாளரிடத்திலே புகார் கொடுக்கிறோம். எங்க இடத்துல வந்து கேட்கிறோம், கொடுக்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு பெருமொழி போன் செய்து அவர் அந்த புகாரே நீங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்றார். பாவம் இல்லையா? பாவமா இல்லையாமா? கணவர் இல்ல, அந்த அம்மா போய் காவல் நிலையத்துக்கு தானே போகணும். 10 பேர் நாங்க கூட்டு போய் அந்த ஆள்கிட்ட போய் கேட்காத ரவுடிச்சோம். காவல்துறையில போய் சிஎஸ்ஆர் போட்டு நாங்க கேட்கணும்னு சொல்லி கொடுத்தா, ஐயா நான் முடியாது, சட்டப்படி நீ போய் நீதிமன்றத்துக்கு போகலாம். இங்க இருக்கு காவல்துறை. இந்த திமுகவுடைய வேலை என்ன? திமுக போலீஸ் ஸ்டேஷன் போடுறது எல்லாமே சென்றா, எல்லாம் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இன்னைக்கு காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு போன் மூலியமாவே குற்றங்கள் செய்வதற்கு இவர் குற்றம் நடப்பதற்கு காரணமே நீங்க ஸ்டாலின் அவர்களுடைய காவல்துறை தான். நான் குற்றம் சாட்டுகிறேன். நான் குற்றம் சாட்டுறேன். இன்னைக்கு இவ்வளவு கொலைகளும் கொள்ளைகளும் ரவுடிசமும் இன்னைக்கு நடக்குது. லஞ்சம் ஊழல் நடக்குது. இன்னைக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எல்லா துறைகளிலுமே லஞ்சம். எந்த துறையில லஞ்சம் இல்ல? எந்த துறையில லஞ்சம் இல்ல? எல்லா துறையும் லஞ்சம். அதுக்கு காரணம் ஸ்டாலின் வீட்டு குடும்பத்துல ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி இருக்காரு, அவர் மருமகன் இருக்காரு, மகன் இருக்குது. இந்த பக்கம் கனிமொழி குடும்பம் இருக்கு, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மதுரைக்கு அந்த பக்கம் அது வேற ஒரு குடும்பம் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து நான் அவங்களுக்கு சொந்தம், இவங்களுக்கு சொந்தம், அவங்க ஆளு இவங்க ஆளுன்னு சொன்னா காவல்துறையே என்ன பண்ணுவாங்க? நான் கேட்கிறேன். இங்க சேலம் மாவட்டத்தில் இருக்க ராஜேந்திரன் ஒரே ஒரு எம்எல்ஏ, அவர் என்னதான் இருக்குமே அந்த எம்எல்ஏவுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்து அந்த சேலம் மாவட்டத்தில் கட்சி வளர்க்கறது, கட்சி வர அல்லது இந்த மக்களுக்கு தொண்டு செய்யணும், தொண்டு செய்ய ஐயா வேணா எங்க ஏவாவது அங்க இங்க வந்து அவரு பாவம் இல்லையா? அங்கிருந்து இங்க வந்து கலெக்ஷன் பண்றவரு நேரு வேலை இல்ல, திருச்சியில இருந்து இங்க வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு போறீங்க. உடனே வெக்கமா இல்ல? மந்திரிகளை கேட்கிற வெக்கமா இருக்கா இல்லையா? திராவிடம் எங்க வந்து கிழிக்குதுங்க? திராவிட மாடல் ஆட்சி எங்க கிழிக்குது? இங்க ஜாதி இல்லைன்னு சொல்றியா சொல்லு, மதம் இல்லைன்னு சொல்றியா சொல்லு. ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரே கட்சி தேமுதிக மட்டும்தான். நீங்க கேட்கணும் கிடையாது. அதனால லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அது எதிர்காலத்தில் ஒரு ஆட்சிக்கு வர வேண்டிய கட்சி தேமுதிக. மக்கள்கிட்ட நான் உங்கள்கிட்ட கேட்க முடியும்.
தங்க தட்டில் வச்சு தங்கத்தில் வந்து தமிழ்நாடு கூட ஒரு பெரிய தங்க தட்டை செஞ்சுனா தாளாட்ட முடியாதுமா. உங்ககிட்ட இருக்கிற மாங்கல்யம் இருக்கு, நகை இருக்கு, நல்லா தோடு போட்டுக்கிறீங்க, மூக்குத்தி போட்டுக்கிறீங்க, நல்ல ஆபரணங்கள் செஞ்சு வச்சுக்கிறீங்க. ஆனால் அந்த தங்கத்தை எப்படி வீட்டில் வச்சு கூட்டுறமா இல்லையா, பாதுகாக்கிறமா இல்லையா? தலைவர் அதான் சொன்னார், தங்கத்தை போல என் மக்களை பாதுகாப்பேன் என்று சொல்லிய தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞர். தயவுசெய்து வாய்ப்பு கொடுங்க. எதிர்காலத்தில் நிஜாமுதீன் சொன்னாரு, அடுத்த தேர்தலில் அண்ணன் எம்எல்ஏ வந்தாரு, அந்த வாய்ப்புலாம் வேணாம்னு சொல்லிட்டீங்க, அந்த வாய்ப்புலாம் வேணாம்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இருக்கு 2011 வாய்ப்பு வேணாம்னு சொல்லிதான் இருந்தேன், தலைவரோட தானே இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கும் எத்தனை பதவி தலைவருக்கு அத்தனை பேர் துரோகம் செய்து போன போல கூட தலைவர் எக்காலத்தை மட்டும் இலவம் இருக்கிறான். நீங்க கவலைப்படாது, எவன் வந்தாலும் எவன் போனாலும் பரவாயில்ல, நான் கூட நிற்ப தலைவர், என்ன மாதிரி தொண்ட கூட இருப்பான்னு சொல்லி அன்றைய சோதனை தலைவருக்கு ஊக்கத்தோடு நிலைமையா இன்னைக்கு இருக்கிறோம். கட்சி பதவியோ அல்லது எம்எல்ஏ பதவியோ மக்கள் பதவியெல்லாம் இலவம் முடி போன மாதிரி அது போயிட்டே இருக்கட்டும், அதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு ஒரே ஒரு தாரக மந்திரம், தேமுதிக கேப்டன் முதலமைச்சர் ஆக்கி பார்க்கணும்னு ஒரு ஆசை, ஒரு எண்ணம், மிகப்பெரிய ஆவல். என் கேப்டன் அவர்களுக்கு உடல் இந்த இறைவன் கர்ண பகவானை கூட பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, கவச குண்டலத்தை அழுத்து கடவுளிடத்திலே கொடுத்த பிறகு உயிர் பிடித்தது என்று வரலாறு. அதாவது கலை என் தலைவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு திரும்ப அவர் வந்து எப்படியாவது வந்துட மாட்டாரா, உலகம் தேடி வர மாட்டாரா? ராமர் கோயில சாமி கும்பிட்டோம், ஈஸ்வரன் கோயில கும்பிட்டோம், முருகன் கோயில கும்பிட்டோம், எல்லா கோயிலும் தான் கும்பிட்டோம், அல்லா கோயில கும்பிட்டோம், கிறிஸ்து கோயில கும்பிட்டோம், எல்லா கோயிலும் கேப்டன் சொந்தம் போய் அழுது 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 கும்பிட்டோம். என் தலைவருக்கு அந்த வாய்ப்பை இறைவன் கொடுக்கிற, இறைவன் சொல்றதுக்கே வெறுப்பாய் போச்சு அப்படிங்கிற நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆனா அந்த இறைவனாக இன்னைக்கு மாறி இன்னைக்கு கோயம்பேட்டிலே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார், மக்களுக்கு ஆசி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். என் தலைவரை முதலமைச்சராக்காவிட்டாலும் மக்களே ஒரு காலத்தில் தேமுதிகவுக்கு வாய்ப்பு கொடுங்கள். அந்த பிரபாகரன், ஒரு தலைவருடைய பிரபாகரன் என்ற பெயரை சூட்டிய தந்தை விஜய் பிரபாகரன் இருக்கிறார், எங்களுடைய அண்டியார் இருக்கிறார். எதிர்காலத்திலே இந்த கூட்டணி தொடர்ந்து வந்தால் இந்த கூட்டணி தொடரும் என்று வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதே நிலையிலே நாங்கள் மீண்டும் சொல்றோம், இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த இப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் தேமுதிக கூட்டணியோடு மீண்டும் அவர் முதலமைச்சர் ஆகுவதற்கு கேப்டனை நான் வேண்டுகிறேன். அவர் தான் வேண்டியது, நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு கூட்டத்தில் பேசுறேன், தேமுதிக எனக்கு ஆக முடியாது. அவன் இப்ப சொல்றேன், தேமுதிகவை சொல்லிய வாக்குறுதியை கொடுத்து நீங்கள் முதலமைச்சர் ஆவாங்க. நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்காங்க நம்ம மாவட்டத்துக்கு. அடுத்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிறேன் என்று சொல்லி எங்களுடைய தங்க தலைவன், தமிழ் தலைவன், திராவிட தலைவர், நம்முடைய தலைவர், உலகத்தில் இருக்கக்கூடிய ஏறக்குரிய ஒரு 30 கோடி மக்கள், தமிழ் மக்கள் வாழக்கூடிய மக்கள் மனத்திலே இவரை போல வாழ வேண்டும் என்று வாழ்த்தக்கூடிய தலைவர், புகழுக்கு உச்சியிலே சென்ற தலைவர், மத்திய அரசாங்கத்துடைய பத்மபூஷன் விருதை பெற்ற தலைவர், அதே போல உலக தமிழர்களிலே சிறந்த தமிழ் குடிமகன் விருதை பெற்ற தலைவர், இந்தியாவுடைய தேசிய குடிமகன் விருதை பெற்ற தலைவர், சினிமா துறையிலே 26 அவார்டுகளை வாங்கிய தலைவர், புரட்சி கலைஞர் கேப்டனுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை நீங்கள் ஆதரவு தாருங்கள் என்று சொல்லி இந்த பொதுக்கூட்டத்தை இங்கே பெருமையோடு நடத்தி கொடுத்த அயோத்தியாப்பட்டினம், பேரூர், வடக்கு, தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் இங்கே அதற்கு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லி, அறிவை சோழர் நிஜாமுதீன் அவர்களுக்கு நன்றியை சொல்லி, எங்களுக்கு இந்த பேனரை கூட எடுக்கிறதுக்கு பல முறை சொன்னாங்க. ஆனால் காவல்துறை அனுமதி கொடுத்து இதுவரை எங்களுக்கு தொந்தரவே கொடுக்காமல் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி இந்த பொதுக்கூட்டம் வாயிலாக வாழ்க கேப்டன், வளர்க அவருடைய புகழ் என்று சொல்லி, அவர் புகழ் உலகம் இருக்கும் முறை இந்த புகழ் வாழ வேண்டும் என்று சொல்லி, தேமுதிக அவர் நினைத்த இடத்தை பெறும் என்று சொல்லி, கேப்டன் தொண்டர்கள் ஈக்களை போல, தேனீக்களை போல அந்த சுவைமிக்க தேனை கொண்டு வந்து மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வருவார்களே தவிர ஒருபோதும் கேப்டன் தொண்டன் லஞ்சம் ஊழல் செயல்களில் ஈடுபட மாட்டான் என்ற வாக்குறுதியை கொடுத்து வாழ்க கேப்டன் புகழ், வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று சொல்லி எங்களுடைய திருமதி அன்னியார் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தமைக்கு அவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நான் மைக் ஆன் பண்ணுங்க, நாங்கள் சுவிட்ச் ஆன் மைக் இது பண்ணா போன ஒருத்தர் மேலே இப்போது இந்த கூட்டத்துக்கு எங்களுக்கு அனுமதி வழங்கிய கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் ஏஆர் இளவன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஐயப்பட்டம் தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது. குமரி பூனாங்க மாவட்ட நிர்வாகிகள் போடுப்பா. கொல்லம்பட்டி சங்கர் அவர்கள் கொண்டாடி வைக்கிறார். ஒன்றிய துணை செயலாளர் குமார் அவர்கள் கொண்டாடி வைக்கிறார். ஒன்றிய துணை செயலாளர் மதியழகன் அவர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு கொண்டாடி வைக்கிறார். திருப்பதி அவர்கள் கொண்டாடி வைக்கிறார். ஏன் வினோத் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு கொண்டாடி அறிவிக்கிறார். பாலராஜ் அவர்களுக்கு மாவட்ட கழக சார்பாக கொண்டாடி அறிவிக்கப்படுகிறது. மாவட்ட மகளிர் துணை செயலாளர் அவர்கள் கொண்டாடி அறிவிக்கிறார். செல்வம் ஏப்பா இந்த சாலை போட்டீங்கன்னா கீழே இறங்குங்க. டாக்டர் சார் குமரியா ரியாஸ் குமரியா டாக்டர் ரியாஸ் ரெண்டு ஒண்ணு கேளு ரெண்டு செலக்ட் பண்ணலாம் இப்பலாம் சொல்லாத மைக்ல ஐயப்பட்டம் முன்னாள் நாடக செயலாளர் காந்திநாதன் அவர்கள் மாவட்ட செயலாளருக்கு கொண்டாடி வைப்பார். கொஞ்சம் வரணும் கொஞ்சம் அப்படியே உள்ள போனா இங்கே நலத்திட்ட உதவிகள் வழங்க உள்ளதால் கற்பகம் ஐயப்பட்டம் தெற்கு ஒன்றியம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். 10 பேர் வந்துருங்க. அவனு வர மாட்டேங்கிறாங்க.
இருப்பா அப்படி வரிசையில் நிற்க வைக்கிறேன் எங்க பாப்பா வரிசையில் நம்ம ஏன் மங்களம் பாதி டிக் பண்ணி விடுறேன் சொன்னதான் டிக் பண்ணி விடுறேன் லேடிஸ் கொஞ்சம் முன்னாடி விடுங்க நீங்க தான் வாங்க ஓரம் வாங்க நீங்க தான் 4 பேர் அவங்க ஆதி வரிசையில் கொடுத்தா அப்படி ஏன் மங்களம் முடிச்சுட்டு அப்படி கூடாது ஏன் மங்களம் ஆளுங்க வந்துட்டாங்க அதனால கேட்டத்தை கால் பண்ணி அவங்க தான் ஆள் நிற்க சொன்னாங்க அப்புறம் இங்கே கொடுத்து நான் எடுத்துக்கணும் அவங்களுக்கு போய் கேப்டன் படத்தை காட்டுமா கேப்டன் படம்லாம் தெரியாது அவங்களுக்கு அப்படியே வாங்கணும் கீழே இருக்கோ கொஞ்சம் வெளி விடும் கொஞ்சம் வாங்கணும் வெளி வாங்க கொஞ்சம் வெளி விடும் என்ன வாங்க கூட்டிட்டு போயிருங்க உங்களால கீழே கூட்டிட்டு போங்க ஏஎன் மல்லம் மட்டும் நில்லுங்க ஏஎன் மல்லம் மட்டும் வாங்க கூட்டாதப்பட்டி வாங்கணும் இறங்கி வரட்டும் இடம் ஃப்ரீ ஆகிருக்கு அப்புறம் போயிடலாம் ஒரு வாரம் விடுங்க வாரமா நம்பர் உள்ள பேசுறேன் ஒரு வாரமா போகும் வாங்க 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 வாங்கணும்லாம் கீரை ஒரு பக்கம் வழி ஒரு பக்கம் வழி விட்டுருங்க கொஞ்சம் வழி விடுங்க
வாங்க